Hello students, இந்த வீடியோல நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு எலமெண்ட்டினுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது அந்த எலமெண்ட்டினுடைய அவுட்ரு மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரே மாதிரியான அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே குரூப்பாக வச்சிருவோம். அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளில் எப்படி வந்துட்டு எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பீரியாடிக் டேபிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பீரியாடிக் டேபிள். ஸோ இதுதான் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது உள்ள எலமெண்ட்ஸ் போடலை, நான் ஒரு பீரியாடிக் டேபிள்னுடைய ஸ்கெலிட்டல் டயக்ராம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா அதில் மொத்தம் 18 குரூப்ஸும் 7 பீரியட்ஸும் இருக்கும். ஸோ குரூப்ஸ் எது பீரியட்ஸ் எது அப்படின்னு பார்ப்போம். மேலேருந்து கீழே வரக்கூடியது எல்லாம் இந்த வெர்டிக்கல் காலம்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹாரிசாண்டல் ரோஸை இங்கேருந்து இந்த பக்கம் போறது இந்த ரோஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருக்குது? 18 குரூப்ஸ் இருக்கு. ஸோ குரூப்ஸ் அப்படின்னா நம்ம எத்தனை எழுத போறோம்? 18 குரூப்ஸ் எழுத போறோம். எத்தனை பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா 7 பீரியட்ஸ் இருக்கு. ஸோ குரூப்ஸ் அப்படின்றது மேல இருந்து கீழே வர்றது. ஸோ வெர்டிக்கல் காலம்ஸ். பீரியட்ஸ் அப்படின்றது ஹாரிசாண்டல் ரோஸ். இப்போ எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இந்த ரோஸ்ல எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, காலம்ஸ்ல எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட்ஸ். ஸோ ஒவ்வொரு பீரியட்லையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு பீரியட்லையும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டேபிளர் காலம்ல பீரியட் நம்பர், ஸோ எந்த பீரியடுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுத போறோமோ அந்த பீரியட் நம்பர், ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்டல்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது, எந்த கான்ஃபிகரேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, எதுல முடியுதுன்னு எழுத போறோம். ஒரு பீரியட்லையும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டினுடைய அந்த பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டின் அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்ன, லாஸ்ட் எலிமெண்ட்டினுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்ன. ஸோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதியிருக்கோம். இந்த பீரியாடிக் டேபிளில் ஒவ்வொரு பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட்னு எந்த பீரியட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டினுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்னா NS1 இருக்கும். ஸோ இதில் N அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பீரியட் நம்பர்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த இடத்துல இங்க இதுதான் ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா இதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும்? NS1. N அப்படின்றது பீரியட் நம்பர், அப்ப 1s1 இருக்கணும். இந்த இடத்துல லித்தியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் இந்த பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது. அப்ப இதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும்? NS1 ஜெனரல் ஃபார்முலா. இந்த இடத்துல என்னோட வேல்யூ எவ்வளோ? 2. அப்ப இந்த லித்தியம்க்கு அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 2s1 இருக்கும். இங்க வரும்போது Na சோடியம்க்கு என்ன வரும் அப்படின்னா 3s1, பொட்டாசியம்க்கு 4s1. ஸோ ஒவ்வொரு பீரியட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டினுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? NS1. அதுல N அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆர் பீரியட் நம்பர். அதே மாதிரி ஸ்டார்டிங் பார்த்துட்டோம். அப்ப முடிகிறது இந்த பீரியட் இங்க முடியுதுன்னா இந்த முடிகிற இந்த எலிமெண்ட்டுக்கான அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பீரியடை தவிர்த்து
So except period 1, மீதி periods from 2 to 7 outer configuration என்னவா இருக்கும்னா NP6 ன்னு இருக்கும். So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடை விட்டுட்டோம்னா எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் பீரியட்னு சொல்லிட்டோம். அப்போ செகண்ட் பீரியட்ல இருந்து இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், முடிகிறது NP6 இருக்கும். ஸோ N இங்கேயும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ செகண்ட் பீரியட் எடுத்துக்கிறோம்னா இது எதுல முடியுது, NE நியான்ல முடியுது. அப்ப இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், NP6 இருக்கணும். இது செகண்ட் பீரியட், அப்ப 2p6 இருக்கணும். இது தேர்ட் பீரியட் எதுல முடியுது, ஆர்கான்ல முடியுது. அப்ப இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், 3p6. இது 4p6. இந்த மாதிரி போகும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பீரியட்னுடைய இந்த ஹீலியம் எதுல முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ல முடிகிறது மட்டும் NS2ன்னு முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல மட்டும் என்ன முடியும் அப்படின்னா NS2. ஸோ N அப்படின்றது எவ்வளோ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இது ஃபர்ஸ்ட் பீரியடோடது. அப்போ ஹீலியம்னுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், 1s2ன்னு இருக்கணும். சரியா? ஸோ இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ற எல்லா எலிமெண்டினுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷனும் NS1. முடிகிற எல்லா பீரியட்லையும் முடியக்கூடிய எலிமெண்டின் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் NP6 எக்ஸப்ட் பீரியட் 1. பீரியட் 1க்கு மட்டும் NS2. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எலக்ட்ரான் ஃபில்லிங். நம்ம ஒரு ஆர்டர், எனர்ஜி ஆர்டர் பார்த்துருப்போம். அந்த எனர்ஜி ஆர்டரை இந்த பக்கம் நம்ம எழுதிக்குவோம். அப்போ கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கே எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1sல 1s முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எதை எழுதணும், 2s, அப்புறம் 2p, 3s, 3p, அதுக்கப்புறம் 4s, 3d, 4p, 4pக்கு அப்புறமா 5s, 4d, 5p, 6s, 4f, 5d, 6p, 7s, 5f, 6d, 7p. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்டர்ல தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல பார்த்தோம்னா பீரியட் நம்பர் 1. இப்போ அதுல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், எல்லா பீரியடையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டினுடைய கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்க போகுது, NS1. ஸோ அப்போ இதுல ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம், 1s ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ எஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடணும், நம்ம மேக்சிமம் 2 எலக்ட்ரான் போடணும். ஸோ 1s இதே அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் முடிகிறது எந்த எலக்ட்ரான்ல முடியுதுன்னு சொன்ன, என்ன கான்ஃபிகரேஷன்ல முடியுது, NS2ல முடியுது. அப்போ இங்கேயும் என்ன வரும், N1s வரும். ஸோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க 1s1 ஸ்டார்ட் பண்றோம், முடியும் போது 1s2ன்னு ஸ்டார்ட் பண்றோம். அப்போ மொத்தமா ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, 2 எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ என்னென்ன 2 எலிமெண்ட் நம்ம பார்த்தோம், ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஹீலியம். ஸோ ஹைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s1. இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது, ஹைட்ரஜன். அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 1s1. ரெண்டாவது லாஸ்ட் எலிமெண்ட் ஹீலியம், 1s2. இப்போ அடுத்ததுக்கு வரும், செகண்ட் பீரியடுக்கு வரும். ஸோ செகண்ட் பீரியட்ல இப்போ கான்ஃபிகரேஷன் எங்கேருந்து எங்க போயிருக்கு, 1s1ல இருந்து 1s2க்கு போயிருக்கு. இப்போ 1s2ல ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எதுக்கு போகணும், 2sக்கு போகணும். அப்போ செகண்ட் பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், 2s1 இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், 2sன்னு எழுதுவோம். அப்போ கான்ஃபிகரேஷன் இந்த லித்தியம்க்கு எங்கேருந்து எங்க ஸ்டார்ட் ஆகணும், 1s போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது எங்க வரணும், 2sக்கு வரணும். ஸோ இங்கே நம்ம எழுதியிருக்கிறது அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் தான் எழுதியிருக்கோம். அதனுடைய கான்ஃபிகரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எலக்ட்ரான் கவுண்ட் இங்கே 1sல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1sக்கு அப்புறம் தான் எங்க வரணும், கான்ஃபிகரேஷன் எழுதும் போது 2sக்கு எழுதணும். இது நம்ம எழுதுறது ஒவ்வொரு பீரியட்லையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டினுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 2sல ஸ்டார்ட் ஆகுது, 2s1ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
ஒரு எலமெண்டா என்ன ஆயிட்டே வரும். இதுல 2s1 வரும். அப்ப 2s2 இதுல போகும். 2s முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போகுது, 2p1 வரும், 2p2 வரும், 2p3, 2p4, 2p5, 2p6. அப்ப இங்க எதுல முடியுது, 2pல முடியும். சோ இந்த பீரியட் லித்தியம்ல ஸ்டார்ட் பண்ணி நியான் போற வரைக்கும் என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரானா ஆட் ஆகி கடைசியா எங்க வந்து நிக்கும், 2pல வந்து நிக்கும். அப்ப நியானுக்கு கான்ஃபிகரேஷன், ஹோல் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும்னா எப்படி எழுதணும், 1s2, 2s2, 2p6. அப்ப இந்த 2s1ல இருந்து 2p6 வரைக்கும் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. சோ 8. நம்ம ஒரு ட்ரிப் இப்படி கவுண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்ல. நமக்கு தெரியும் sனா மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான், pனா மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான். அப்ப 2 plus 6 எவ்வளோ, 8. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்க எத்தனை இருக்கும், 8. ஸ்டார்டிங் எலிமெண்ட் எது, லித்தியம். லித்தியம்னுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் எது, 2s1. லாஸ்ட் எலிமெண்ட் எது, நியான். நியானுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், np6 அப்படின்னா இது செகண்ட் பீரியட்ல இருக்கு. அதனால 2s2 2p6 எழுதும். சரியா. இப்ப அடுத்தது நம்ம தேர்ட் பீரியடுக்கு வரும். சோ தேர்ட் பீரியட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டினுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும், 3s1 இருக்கணும். அப்ப கான்ஃபிகரேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 3s. அப்ப 3s அப்படின்னா சோடியம் பத்தி பேசுறோம். சோடியம்க்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1s2, 2s2, 2p6. அதுக்கப்புறம் தான் எங்க வருது, 3s1 வருது. ஆனா இந்த ரோவினுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்டினுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3s1. சோ sல 3ல sல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு அடுத்து மெக்னீசியம் போகும்போது 3s2 அப்படியே இங்க வரும். இங்க s2 முடிஞ்ச உடனே இங்க 3p1, 3p2, 3p3, 3p4, 3p5, 3p6 முடியும். சோ அந்த ரோல லாஸ்டா எங்க முடியுது, 3pல முடியுது. சோ 3s 2pல இருந்து எங்க வருது, 3s வருது. 3sல இருந்து எங்க போகுது, 3p வருது. சோ இந்த ஆர்டர் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ இதுல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுல 2, இதுல 6. சோ டோட்டலா 8 எலிமெண்ட் இருக்கு. ஸ்டார்டிங் எலிமெண்ட் எது, சோடியம். லாஸ்ட் எலிமெண்ட் எது, ஆர்கான். சோ சோடியம் என்ன கான்ஃபிகரேஷன், 3s1 லாஸ்ட் கான்ஃபிகரேஷன். அடுத்தது ஆர்கானுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும், அப்போ 3s2 3p6 வரும். இப்ப அடுத்தது நம்ம எங்க போனோம், ஃபோர்த் பீரியடுக்கு போறோம். சோ ஃபோர்த் பீரியட்னா அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது, பொட்டாசியம். அப்ப பொட்டாசியத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், 4sல ஒரு எலக்ட்ரானோட அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த 4s1 அப்படின்றது எங்கிருந்து எழுதுவோம், சோ இங்க 1 போட வேண்டாம், நான் எழுதுறதுக்காக எழுதிட்டேன். சோ 4s1 வரும்போது எங்கிருந்து எழுதணும், 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. அதுக்கப்புறம் தான் இங்க என்ன வரும், 4s1 வரப்போகுது. சோ 3pல இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம், இப்போ 4sக்கு வந்திருக்கோம். இப்போ 4sல இருந்து என்ன ஆயிட்டு வரும், s1 s2 போகும். அதுக்கப்புறமா எங்க வரணும், 4sக்கு அடுத்தது எந்த ஆர்பிட்டல நம்ம ஃபில் பண்ணணும், 3d ஆர்பிட்டல் ஃபில் பண்ணும். அப்ப 3dக்கு எங்க வரணும் நம்ம, சோ இந்த இடத்துல 3d வரும். 3d வந்ததுக்கு அப்புறம் தான் எது ஃபில் ஆகும், 4p ஃபில் ஆகும். சோ இந்த இடத்துல இந்த ஃபோர்த் பீரியட் நம்ம பார்த்தோம்னா பொட்டாசியம் கால்சியம் முடிஞ்ச உடனே நடுவுல ஒரு 10 எலிமெண்ட் இருக்கும். தேர்ட் குரூப்ல இருந்து 12th குரூப் வரைக்கும் என்ன இருக்கு, ஒரு 10 எலிமெண்ட் இருக்கு. அப்ப இந்த 10 எலிமெண்ட்டுக்கும் என்ன ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகுது, 3d ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகுது. இது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது என்ன ஆகும், p ஆர்பிட்டல்ஸ் வருது. சரியா. சோ கான்ஃபிகரேஷன் 4sல இருந்து எங்க போகுது, 3dக்கு போகுது. 3dல இருந்து 4p. அப்ப டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் இதுல, sக்கு 2, dல 10, pல 6. சோ டோட்டலா 2 plus 10 12, 12 plus 6 18. 18 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. அப்ப இந்த பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது, பொட்டாசியம் K. சோ இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், 4s1 இருக்கும். லாஸ்ட் எலிமெண்ட் எது, கிரிப்டான் Kr. அதனுடைய லாஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், 4s2 4p
6. இப்போ 5th பீரியடுக்கு வரும். ஸோ அப்போ 5th பீரியட்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? 5sல ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. அப்போ 5sனா நம்ம எங்கேருந்து வரணும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6க்கு அப்புறம் தான் என்ன வரும் கான்ஃபிகரேஷனு? 5s வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 5s1 இருக்கும். இப்போ இந்த 5sக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எதுன்னு பார்ப்போம்? ருபீடியம். ஸோ ருபீடியம் 2 எஸ்ல 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா நடுவில் மறுபடியும் என்ன ஆகுது? 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 10 எலமெண்ட்ஸுக்கும் எது ஃபில் ஆகும் அப்படின்னா 4d ஃபில் ஆகும். 4d ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க வரப்போகுது? 5p வரும். ஸோ 4d அப்புறமா 5p. அப்ப டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இங்க இருக்கு? 2 பிளஸ் 10 பிளஸ் 6 டோட்டலா 18 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எதுன்னு சொன்னோம்? ருபீடியம். ஸோ ருபீடியமோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 5s1 இருக்கும். இந்த பீரியடு எங்க முடியுது? ஜெனான்ல முடியுது. ஸோ ஜெனானோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 5s2 5p6 வரும். அடுத்தது 6th பீரியடுக்கு வரும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டினுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகணும்? 6s1ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 6s முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க கான்ஃபிகரேஷன் எங்க போகும்னா 6sக்கு அப்புறமா 4fக்கு போகும். 4f போனதுக்கு அப்புறமா தான் எங்க வரப்போகுது? 5d வரும். 5dக்கு அப்புறம் தான் 6pன்னு வரும். ஸோ இதுல பீரியட்ல என்ன எப்படி ஃபில் ஆகுது? 5pக்கு அப்புறம் 6s 6sக்கு அப்புறம் 4f 5d அப்புறம் 6p. அப்ப டோட்டலா இங்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? sல 2 fல எத்தனை இருக்க போகுது அப்படின்னா 14 இருக்க போகுது. 10dல 10 இருக்க போகுது. pல 6 இருக்க போகுது. ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணுவோம். 14 plus 6 20 plus 10 30 30 plus 2 32. ஸோ இந்த 6th பீரியட்ல மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 32 எலமெண்ட்ஸ். ஸோ எங்கிருந்து பார்ப்போம்? 6th பீரியடு. ஸோ இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? 6s1 ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது 6s2. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த LA லாந்தனம் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் வந்து 57. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன இருக்குன்னா ஹாஃப்னியம் இருக்கு. அதனுடைய அட்டாமிக் நம்பர் 72. ஸோ இந்த 57க்கும் 72க்கும் நடுவில் ஒரு 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 14 எலமெண்ட்ஸும் எந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுது அப்படின்னா f ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும். அதனால தான் கான்ஃபிகரேஷன் இங்க 6s வந்ததுக்கு அப்புறமா எங்க போகுது? 4fக்கு போகுது. இங்க 4f முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இது என்ன ஆகும்? d ஆர்பிட்டல்ல 10 ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் pக்கு வரப்போகுது. அதனால மொத்தமா இந்த இடத்துல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 32 எலமெண்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன் இங்க நம்ம அந்த ஆர்டர்ல எழுதியிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எது? சீசியம். சீசியமோட கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 6s1 இருக்கும். இங்க இதனுடைய லாஸ்ட் எலமெண்ட் ரேடான். ஸோ Rn. இதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 6s2 6p6 இருக்கும். இப்போ நம்ம 7th பீரியடுக்கு வரும். அப்ப 7th பீரியடுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டினுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? 7s1 இருக்கும். ஸோ 7s வருது அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் நம்ம கான்ஃபிகரேஷனு? இங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 5s2 4d10 5p6 6s2 4f 14 5d10 6p6. இதுக்கு அப்புறம் கடைசியா வெளியில இருக்கிறது தான் இந்த 7s. ஸோ 7sல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சியம். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் 7s1 இருக்கும். இதுக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்னா 5fக்கு போகும். 5fக்கு அப்புறமா 6dக்கு போகும். அதுக்கப்புறம் தான் 7p கான்ஃபிகரேஷன். ஸோ 6pல இருந்து 7s 5f 6d 7p. ஸோ அப்ப இங்க டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 2 பிளஸ் 14 16 பிளஸ் 10 26 26 பிளஸ் 6 32. இங்கேயும் டோட்டலா 32 எலமெண்ட்ஸ். இப்போ இந்த பீரியாடிக் டேபிள பார்ப்போம்.
7th பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரான்சியம். ஸோ இதுல 7s1, அடுத்தது இது வந்து 7s2, ரேடியம் வந்து 7s2. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆக்டீனியம் இருக்கு. இந்த ஆக்டீனியமோட நம்பர் 89. அதுக்கு அடுத்து கொடுத்துருக்க ரூதர்ஃபோர்டியமோட நம்பர் எவ்வளோ இருக்கு? 104. ஸோ 89க்கும் 104க்கும் நடுல ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது f ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். சரி, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்? இதுல இருந்து இது வரைக்கும் மறுபடியும் d ஆர்பிட்டல்ஸ்ல 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்புறம் இங்க p ல ஃபில் ஆக போகுது. ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? பிரான்சியம் 7s1. இதனுடைய லாஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்னசான். ஸோ OG 7s2 7p6. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பீரியாடிக் டேபிள்ல அந்த எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த இடத்துல சொன்னோம் ஒரு 14, இங்க ஒரு 14 எலிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு 14 எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 14 எலிமெண்ட்டையும் தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? கீழே தனியா ஒரு 2 பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கோம். ஸோ 6th பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த 14 எலிமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ரோல எழுதியிருக்கோம். 7th பீரியட்ல இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்ஸும் செகண்ட் ரோல எழுதியிருக்கோம். சரிதானா? ஸோ இதுதான் வந்துட்டு வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட். ஸோ அலாங் த பீரியட் இங்க இருந்து இங்க போகும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வேரி ஆகுதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.